இஸ்ரேல், அமெரிக்கா இந்த 2 நாடுகளுடைய தலைவர்கள் தங்களுடைய பிடிவாதத்தினால், தங்களுடைய ஒரு த ஏ தான் தோன்றித்தனமான போக்கினால் ஒரு உலகத்தை வந்து ஒரு ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு கொண்டு போயிருக்காங்க. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஜப்பான் கடலை நோக்கி ஒரு ஏவுகணையை போட்டிருக்காரு. கடலில் தான் விழுந்துருக்குது, யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதே சமயத்தில் ஏன் இவர் போட வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. இப்போ இவர் யாருக்கு, வடகொரியா, சைனா இவங்கெல்லாம் யாருக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னாக்கா ஈரானுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இப்போ ஜப்பான் எங்கிட்ட ஆதரவாக இருக்குது அப்படின்னாக்கா அமெரிக்காவோட ஆதரவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் நம்ம உலக அரசியலை பார்க்குறோம். இப்போ குற்றம் என்ன? நீங்கள் அணுகுண்டு வச்சிருக்கக்கூடாது, கரண்ட் எடுக்கிறது கூட அணுகுண்டு போயிருக்கக்கூடாது, அணுமின் உலையினால் கரண்ட் கூட எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அமெரிக்காவோட கான்செப்ட். யார் எடுக்கக்கூடாது? ஈரான் எடுக்கக்கூடாது. சரி, நீ கரண்ட் எடுக்கிறது மட்டும் செய்ய மாட்டீங்க, அணுகுண்டு தயாரிப்பீங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. சரி, நீங்கள் வாங்க வந்து செக் பண்ணுங்கன்னு அவங்க பல தடவை சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க போகலை. யாரையும் உலக வங்கி உலக அந்த ஐநா சபையில் அந்த அணுகுண்டு பிரிவு ஒன்று இருக்குதுல்ல, அதுக்கு அவங்களையும் கொண்டு போய் சேர்க்கல, அவங்களும் போய் பார்க்கல, விட்டுட்டாங்க. ஆனால் நீ அணுகுண்டு தயாரிக்கிற, நீ வந்து யுரேனியம், பதப்படுத்தப்பட்ட யுரேனியம் வச்சிருக்கிற, அதை பதப்படுத்துகிற, யுரேனியத்தை பதப்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு. சரி, ஒரு பக்கத்து இருக்கட்டும். இப்போ கடைசி என்ன சொல்ல வரான், நீ வந்து ஒரு ஏவுகணை கூட செய்யக்கூடாது, எந்த ஏவுகணையும் செய்யக்கூடாது, அதாவது இராணுவ தளவாடங்களே உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அமெரிக்கா கான்செப்ட், இஸ்ரேலுடைய கான்செப்ட். அமெரிக்கா என்ன சொல்ல வரான், ஓப்பனாகவே தான் சொல்கிறாங்க, நீ எந்த விதமான மிசைலும் தயாரிக்கக்கூடாது. ஏன் தயாரிக்கக்கூடாதுங்கிறது தான் பொதுவான ஒரு கேள்வியாக இருக்குது. அவனுடைய நாட்டுக்காக ஒரு சில தற்காப்புகளை சேர்த்துக்கிறான். அது வந்து ஒரு இந்தியா மாதிரி அது ஒரு பெரிய பாரம்பரியமிக்க நாடு, அதற்கு ஒரு இறையாண்மை இருக்குது. அந்த இறையாண்மை மிக்க ஒரு நாடு தனக்கு தன்னுடைய பாதுகாப்புக்கு ஏதோ ஒரு 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 மிசைலோ ஒரு ஏவுகணையோ ஏதோ ஒன்று தயாரிக்கணுமே இல்லை, அது தயாரிக்கிறதுக்கு அப்புறம் அவங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஆனால் இவன் வச்சுக்கவே கூடாதுங்கிறான். எந்த ஏவுகணையும் வச்சுக்கக்கூடாது, எந்த இராணுவ தளவாடங்களையும் நீ வந்து உற்பத்தி செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சொல்கிறான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஈரான்காரங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு தெரியாமல் இவங்களை விட அதிக பயங்கரமான ஆயுதங்கள் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த போரை பார்த்தாவே நமக்கு தெரியுது. ஆனால் இப்போ நமக்கு என்ன பயம் நமக்கு அப்படின்னாக்கா, ஈரான் அணுகுண்டு வச்சிருக்குமோ அப்படிங்கிற பயம் நமக்கே இருக்குது. ஏன்னா அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவு வலுவான ஆயுதங்களை வச்சுருக்காங்களே, இவ்வளவு அவங்களாலே அவங்களுடைய இப்போ இஸ்ரேலுக்கு வந்து மொசாட் இருக்குங்கிறாங்க, வான் பாதுகாப்பு மிக பயங்கரமான பாதுகாப்பு, வான் பாதுகாப்பு, இஸ்ரேல் பாதுகாப்பு அப்படிங்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி இவனுடைய மிசைல், ஈரானுடைய மிசைல் ஈராக்கை கிட்டத்தட்ட இஸ்ரேலில் கிட்டத்தட்ட ஒரு 3 மாகாணங்களை தரைமட்டமாகிருக்கு. அது தலைநகர் டெல் அவில் அப்படிங்கிற ஒரு நகரத்தையும் தலைமட்டமாக்கி ஒன்றுலாம் பண்ணிடுச்சு. அந்த நகரங்கள்லாம் இனிமேல் இருக்காது, வாழ முடியாது. இன்னும் 10, 15, 20 ஆண்டுகள் ஆகும் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு. இப்போது நெதன்யாகவே உயிரோடு இருக்காரா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்மெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கெல்லாம் இந்த காணொலிகளில் பேப்பர் செய்திகள்லாம் வருது, நியூஸில் சொல்கிறாங்க. ஆனால் இல்லைங்கிறாங்க, நல்லா இருக்குங்கிறாங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நெதன்யாகு பேசுகிறதே பொய்யுங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போது ஒரு நாட்டில் 2 நாடு தலைவர்கள் சேர்ந்து, தலைவர்கள் இல்லை 2 தருதலைகள் சேர்ந்து கிட்டத்தட்ட உலகப்போர் ஆகிவிடுமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பதட்டம் வருது. நம்ம ஆளுங்க எப்படி அப்படின்னாக்கா, நம்ம ஆளுங்க இந்தியாக்காரங்க எப்படின்னாவா, போர் ஏற்படுறதுக்கு இஸ்ரேல் ஈரான் போர் ஏற்படுறதுக்கு முன்னாடி 48 மணி நேரத்துக்கு போய் இந்திய பிரதமர் போய் அங்கே போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. நெதன்யாகு போய் பார்த்துட்டு அவர் பொண்டாட்டிகிட்ட பேசிட்டு, நெதன்யாகிட்ட பேசிட்டு கட்டிப்பிடிச்சி முத்தம்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காரு. என்ன பேசுனாங்கன்னு தெரியல, நமக்கு அது உள்குத்தாவே இருக்குது. அதில் ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியுது. ஒருவேளை நீங்கள் அடிங்க பேசிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சரி, நம்ம சேஃபாக இருக்கிறோமா அப்படின்னா நம்மளும் சேஃபாக இல்லை. நம்ம எங்கடா சேஃபாக இருக்கோம் அப்படின்னா நமக்கு சேஃப் இல்லை. நமக்கு இப்போ என்ன சேஃப் இல்லை, அணுகுண்டு இருக்குது நம்மள்கிட்ட. அது ஒரு பாதுகாப்பு. அதற்காக நம்ம அப்துல் கலாம் ஐயாவுக்கு மிகுந்த நன்றிகளை சொல்லிக் கொடுக்குறோம். அது வேறு விஷயம். அது ஒரு பக்கத்து கிட்ட. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம இந்தியா முழுசும் கச்சா எண்ணெயே நம்பி இருக்குது. இந்தியாவில் இயங்கக்கூடிய இது பூரா கச்சா எண்ணெயவே நம்பி இருக்குது.
எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் வரலாம் அப்படின்னா இவங்களோட இந்த கட்சிக்காரங்களோட இந்த பிஜேபியோட இந்த மோடி இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட சொந்தக்காரங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இல்லைங்க நாங்கள் வந்து கச்சா எண்ணெய் வியாபாரம் பண்ணுறோம், நீங்கள் வந்து எலக்ட்ரிக் வாகனங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படி இப்படின்னு பேசி எலக்ட்ரிக்கல் வாகனங்களையே இது வரைக்கும் வர விடாமல் பண்ணிட்டாங்க. ஏதோ இப்போ ஒரு வருஷம் 2 வருஷமாக தான் மோட்டர் பைக்கு அது இது அப்படின்னு சொல்லிட்டு 2 வீலரு அப்படியே 4 வீலரு போல் பஸ் எல்லாம் இப்போ இந்த வருஷம் தான் வந்திருக்கு. 2025க்கு அப்புறம் தான் வந்திருக்குது எல்லாமே. ஆனால் இது வர வேண்டியது எப்போ கிட்டத்தட்ட 10 வருடங்கள் 15 வருடத்துக்கு முன்பே வந்திருக்கணும். இந்தியா வேறு லெவலுக்கு போயிருக்கிறோம். இப்போ டெல்லியில் பொல்யூஷன் கண்ட்ரோலே இருந்திருக்காது. இந்த மாதிரியான மூக்கடைப்பு, இந்த மாதிரி சுவாசிக்கவே முடியாத ஆக்சிஜனே இல்லை அப்படிங்கிறாங்க டெல்லியில். அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து மேற்கொண்டு புகை கக்கக்கூடிய வாகனங்கள், எரிபொருளை சார்ந்த வாகனங்கள், இதை தான் வச்சு அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது நமக்கு என்ன பிரச்சனை, இப்போ இவங்களுக்காக தானே நம்ம வந்து இந்திய பிரதமர் வந்து எலக்ட்ரிக் வாகனங்கள் வேணாம், கச்சா எண்ணெயிலேருந்து உற்பத்தி ஆகும் பொருளை கொண்டு நம்ம இயக்கிக்கலாம், பெட்ரோல் டீசலை வச்சு நம்ம லாரி பஸ்ஸு 2 வீலர் கீழர் காரு எல்லாத்தையும் இயக்கிக்கலாம் அப்படின்னு எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் தவிர்த்தது. இப்போ அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட அம்பானி குரூப்பிட்ட நிறைய கச்சா எண்ணெய் இருக்குங்கிறாங்க. அவங்க வந்து டெல்லியிலேருந்து இஸ்ரேலேருந்து ரஷ்யாவிலேருந்து இன்னமும் நேரடியாக வாங்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாவிலேருந்து நேராக வரத்துக்கு என்ன காரணம், ஹார்முஸ் அந்த சந்திப்பு, ஹார்முஸ் ஜலசந்தி அங்கே போகாது. இப்போ இது இங்கேருந்து கிடக்குச்சுன்னா கருங்கடல் வழியாக ரஷ்யாவிலேருந்து கிளம்பிச்சு அப்படின்னாக்கா கருங்கடல் வழியாக பாலிட்டிக் கடல் வழியாக வந்து கிழக்கு துறைமுகங்களில் ஏற்றுற கச்சா எண்ணெய் பூரா, ரஷ்யாவுடைய கிழக்கு துறைமுகங்கள் ஏற்றக்கூடிய கச்சா எண்ணெய் பூரா கருங்கடல் பால்டிக் கடல் வந்தியாக வந்து ஈரானை சேர்ந்த ஜலசந்தியை தவிர்த்துடும். ஈரானோட ஜலசந்தியை தவிர்த்து சுயஸ் கால்வாயிலேருந்து ஆப்பிரிக்காவை சுற்றி இப்படி இந்திய பெருங்கடலில் வந்து அடைஞ்சிருது, இந்தியாவுக்கு வந்துடுது. நம்ம ஹார்முஸ் ஜலசந்திக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஈரானுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை, வந்துடும். இரண்டாவது, இதுக்கு வந்து கிழக்கு ரஷ்யாவிலேருந்து, இப்போ மேற்கு ரஷ்யாவிலேருந்து வரக்கூடிய கச்சா எண்ணெய் எப்படி வருது அப்படின்னா, மத்திய தரைக்கடல் வழியாக வந்து சுயஸ் கால்வாயில் வந்து செங்கடலை கடந்து இந்திய பெருங்கடலை அடைகிறது. இது ஒரு பக்கத்து. மூன்றாவது வழி ஒன்று இருக்குது, அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்ய கிழக்கு துறைமுகங்க இன்னொரு 2 கிழக்கு துறைமுகங்கள் வந்து அங்கிட்டு கிளம்பி ஜப்பான் கடல் பகுதி மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் வழியாக வந்து இந்திய பெருங்கடலில் அடைஞ்சி வந்துடுது. இப்போ நமக்கு ஹார்முஸ் ஜலசந்தியை தவிர்த்து நமக்கு 3 பாதை வழியாக கச்சா எண்ணெய் வருது. இதை வந்து ரஷ்யாட்ட நம்ம ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கோம் குறைந்த விலையில். அந்த குறைந்த விலையில் வாங்கி யார்கிட்ட கொடுத்துட்ருக்கோம், தனியாருக்கு தான் கொடுத்துட்ருக்கோம். இந்திய நிறுவனங்கள் அதில் பலனடையலை, இந்திய மக்கள் பலனடையலை. ஆனால் குறைந்த விலையில் ரஷ்யாட்ட இருந்து கச்சா எண்ணெயை இந்திய அரசன் மூலமாக வாங்கி இவர்கள் என்ன பண்ணுறாங்க, வெளிநாடுகளுக்கு அதிகப்படியான விலைக்கு சப்ளை பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணணும், வெளிநாடுகளுக்கு சப்ளை பண்ண விடாமல் அதையெல்லாம் திருப்பி அதன் மூலமாக கேஸ் எடுத்து நமக்கு இந்திய மக்களுக்கு மூலம் சப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாக்கி இருந்தால் நீ அங்கே கொடு, வெளியில் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இந்திய கவர்மெண்ட். அது செய்யுமா என்னன்னு தெரியல. ரெண்டாவது இதில் இன்னொரு சமாச்சாரம் அப்படின்னா, நம்ம வந்து 95% நம்ம வந்து நம்மளுடைய எரிபொருள் தேவையை நம்ம வந்து கச்சா எண்ணெயை நம்பி தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் மாற்றுப்பாதையை சிந்திக்கக்கூடாது, கரண்ட்டு மற்றும் வேறு என்ன சிந்திக்கலாம் அப்படின்னா, ஏன் கச்சா எண்ணெய் நம்ம ஊரில் இருக்க அன்னைக்கு தோண்டி எடுக்கக்கூடாது, அதை கண்டுபிடிக்கணும்ல. கச்சா எண்ணெய் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இப்போ பெரும்பாலான நாடுகள் வந்து எதில் இருக்குது, எல்லாம் பாலைவனத்தில் தான் எடுக்கிறாங்க. பெரும்பாலான நாடுகள் பாலைவன பகுதிகளிலிருந்து தான் கச்சா எண்ணெய் உருவி எடுக்கிறாங்க. அப்படி பெரும்பாலான நாடுகள் பாலைவனத்தில் இருக்கும்போது நம்மள்கிட்ட மிகப்பெரிய தாரை பாலைவனம் இருக்குது. கிட்டத்தட்ட ராஜஸ்தானில் கிட்டத்தட்ட 75-80% ராஜஸ்தானில், அதுக்கப்புறம் குஜராத் இருக்குது, அப்புறம் ஹரியானா இருக்குது, அப்புறம் பஞ்சாப் இருக்குது, அப்புறம் பாகிஸ்தானில் ஒரு 15% இருக்குது தார் பாலைவனம். நம்மளோட இங்கேருந்து அது வரைக்கும் பரவி இருக்குது. கிட்டத்தட்ட 2,60,000 கிலோமீட்டர் சுற்றளவு பரப்பளவு, 2,60,000 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது நம்மளுடைய தார் பாலைவனம். அப்போது ஏன் அங்கே பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேடக்கூடாது. தேடினா என்ன, தேடுறதுனால என்ன பிரச்சனை வரும், மக்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு தான். இருந்தாலும் பாலைவனம் தானே, பாலைவனத்தில் தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அங்கே எடுக்கலாமே. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம காவேரியில் வந்து போடுவாங்க. நம்ம காவேரியில் டெல்டா பகுதியில் வந்து கொண்டு வந்து குழாயை போட்டு அதுலேருந்து எடுப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ 2021 அப்புறம் தான் அதை எடுக்கிறத நிப்பாட்டியிருக்காரு ஸ்டாலின். அதை வந்து பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்து, டெல்டாவை வந்து பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்து கச்சா எண்ணெய் எடுப்பதை தவிர்த்துட்டார். ஆனால் இதில் அங்கே செய்யலாம்ல,
அங்கே செய்யலாம்ல, அங்கே செய்கிறதில்ல. ஒரு நாளைக்கு நம்மளுடைய எரிபொருள் தேவை வந்து எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 30,00,000 டன் வேணுமா ஒரு நாளைக்கு. இந்தியாவினுடைய எரிபொருள் தேவை, கச்சா எண்ணெயினுடைய தேவையை 30,00,000 டன் வேணுமா. ஆனால் இருப்பு வந்து 2 நாளைக்கு தான் வச்சுருக்காங்களாம். ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா 15 நாளைக்கு இருப்பு இருக்குது, யாரும் பயப்படாதீங்க, அதுக்குள்ளே நம்ம கச்சா எண்ணெய் வந்துடும் அப்படின்னு. ஆனால் ஹார்முஸ் ஜலசந்தியை வந்து அவன் ஈரானுக்காரன் கரெக்டாக திறந்து விட்டுட்டான். ரெண்டு கப்பலும் என்னமோ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த 2 கப்பல் அங்கேருந்து வந்தது, இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் அம்பானி குரூப்புக்கு, அதானி குரூப்புக்கு, மேலும் இந்த நயாரா போக்குவரத்து என்னென்னமோ இருக்குது ஒரு 2-3 கம்பெனி. அந்த குரூப்பு இதுக்கெல்லாம் வந்து இங்கேருந்து ரஷ்யாவிலேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் மொத்தமாக திருப்பி இந்திய மக்களுக்கு பயன்படுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிறத நீ ஏற்றுமதி பண்ணிக்கிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதுக்கான வேலைகளை மத்திய அரசு பார்க்கணும். இப்போ அம்பானியா அதானியா அவங்கள ப்ரைவேட்டுக்காகத்தானே இப்போ கச்சா எண்ணெயிலேயே இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களோட பெட்ரோலை எல்லாம் விற்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. இப்போ எலக்ட்ரிக்கல் வாகனம் இது இல்லாமல் சூரிய ஒளி மின்சாரம் இருக்குது, அதில் இயங்குறதுக்கூடிய வாகனங்கள்லாம் தனியாக இருக்குது. அது வந்து தயாரிக்கலாம், அதை வந்து செய்யலாம். இதெல்லாம் செயல்படுத்தணும். செயல்படுத்தாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு இந்த இவரை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு இந்திய அரசாங்கத்துக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. மக்களுடைய பாதுகாப்பு, இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு இந்த இவ்வளவு 150 கோடி மக்கள், இந்தியா சைனாவை விட அதிக மக்கள் தொகையை கொண்டது இந்தியா. உலகின் நம்பர் 1 மக்கள் தொகையை கொண்டது இந்தியா. அப்போ அதற்கான என்ன வேலைகள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஆனால் செய்கிறாங்க, என்னமோ செய்கிறாங்க. ஒரு மாதத்தில் 3 நாடுகளுக்கு போகிறாங்க, சுற்றுப்பயணம் செய்கிறாங்க, பல்லாயிரம் கோடி செலவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவர் சும்மா எதுவுமே செய்யாமல் வெற்று விளம்பரத்துக்காக வந்து நிறைய பணங்களை ஒதுக்குறாங்க. இந்த பணங்கள் எல்லாம், இந்த இப்படி வீணாக போகிற பணங்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம மக்களுக்கு என்ன செய்யணும், ஆக்கப்பூர்வமான என்ன வழிகளை செய்யணும் இப்படிங்கிறத யோசித்து சிந்தித்து செஞ்சால் நம்ம நாடு இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து ரஷ்யா போன்ற கச்சா எண்ணெய் நாடுகள்லேருந்து வாங்குவதை தவிர்த்து நம்ம தார் பாலைவன பகுதியில் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாக்கா அதுக்கு ஏதாவது ப்ராஜெக்டை விட்டு அதில் தனியார் கம்பெனிகளை கூட விட்டு நம்ம செய்யலாம். இந்தியா ஆயில் கம்பெனிகளை கூட செய்யலாம். அது ஒரு பக்கத்து. இரண்டாவது, அடுத்தடுத்து சூரிய சக்தி, எலக்ட்ரானிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தடம் மாறி வந்துடணும். இன்னும் பழைய பஞ்சாங்கத்திலே இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட 50 வருஷமாக 60 வருஷமாக நம்ம கச்சா எண்ணெய் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். இன்னும் அதிலே இருக்கக்கூடாது. மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு செஞ்சால் நம்ம நாட்டுக்கு நல்லது. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.